மிகப்பெரிய ஃபேனுங்க, மிகப்பெரிய வெறியனுங்க தலைவர்னா. இப்போ நேற்று இன்னைக்கு கிடையாதுங்க, பிறந்ததுலேருந்து தலைவர் ஃபேன் தான். ஓகே, சோ இந்த மூவி பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்தது பார்க்கும்போது? படையப்பா நம்ம சொல்லவே தேவையில்ல, இது ஆல்ரெடி வந்த படம் தான், ரிலீஸ் ஆன படம் தான், திருப்பி ரீரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே 1000 தடவை சன் டிவிலையும் கேடிவிலையும் பார்த்துருப்போம். இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் எதுக்கு வந்துச்சுன்னா ரஜினிகாந்த்ங்கிற ஒற்றை ஆளுக்கு தான். அது என்றைக்குமே குறையாது, அது தலைவருக்குரிய மாஸ். 75 வயசுலேயும் இன்னைக்கும் உழைக்கணும்னு நினைக்கிறாரு, இன்றைக்கும் சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிறாரு, மக்களை மகிழ்விக்கணும்னு நினைக்கிறாரு. அரசியல் களத்துக்குள்ளே வர பார்த்தாரு, சில சூழ்நிலைகளால் வர முடியல, பின் வாங்கிட்டாரு. இருந்தாலும் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். படையப்பா படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நீங்கள் தேட்டரில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஏன்னா 99 படம் ரிலீஸ் ஆனிச்சு. அன்றைக்கி நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே பிறந்திருந்தாலும் 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திரையில புதுசாக எடுக்கிற படத்துக்கு கூஸ் பம்ப்ஸுங்கிறாங்க. போய் படத்தை பாருங்க, 3 மணி நேரமும் கூஸ் பம்ப்ஸ் தான். எந்த சீனா இருக்கட்டும் கூஸ் பம்ப்ஸ் தான். நீலாம்பரி தான் படத்தை தாங்கிறது. கதையோட கரு, அதாவது அன்னைக்கே பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தலைவர் நினைச்சாரு பார்த்தீங்களா, அங்கேயே உயர்ந்துட்டாரு. 99 அவருக்கு மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு, சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான நிறைய டைலாக்ஸ் இருக்கும், அரசியல் சம்பந்தமான பாடலே இருக்கும். சூசகமாக வந்து வைரமுத்து எழுதியிருப்பாரு. காதல் தேர்தலில் கட்டில் சின்னத்தில் வெற்றி பெற்று நீ வாழ்க அப்படிலாம் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் இருக்கும். இது இப்போ துரத்தில் 89 ராஜாதி ராஜா படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்பவே தலைவரை வந்து எனக்கு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணாம்னு பாடியிருப்பாரு. அப்பயே அரசியல் துரத்துனுச்சு. எதுக்கு சொல்றேன்னா தலைவரோட ஆறா அப்படி அந்த அளவுக்கு இருக்கு, அதனால துரத்தி இருக்கு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல பாத்துருப்பீங்களான்றது தெரியல, இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது இப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்க முடியுமா? இதுக்கப்புறம் ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்க முடியாது, இந்த மாதிரி கண்டிப்பா எடுக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சிவாஜி கணேசனுக்கு ஒரு கர்ணன் தான் எடுக்க முடியும். நீங்க நம்ம வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆருக்கு ஒரு படம் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு படையப்பான ஒரு படம் தான் எடுக்க முடியும். இதுக்கப்புறம் ரஜினிகாந்த் படம் எடுக்கலாம், ஆனா இதே மாதிரி படம் எடுக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த பொருளாதார வசதி, அன்னைக்கு இருந்த ஒரு ரஜினிக்கு இருந்த ஒரு மாஸ், அதெல்லாம் எடுத்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களாம் ரசிகர்கள் தாண்டி நீங்க வயசானவங்கலேருந்து எல்லாமே ரசிகர்கள் தான். இமயமுல குமரி வரை தலைவர் தான், என்னைக்குமே தலைவர் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, படத்துக்கு நீங்க ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? இதுல என்னங்க ரேட்டிங்லாம் இருக்கு? நீங்க ஏங்க இதுல ரேட்டிங்லாம் கேக்குறீங்க? நீங்க 100க்கு 100 கொடுங்க, இல்ல இன்ஃபினிட்டி கொடுங்க. நீங்க கொடுக்கணும். நான் கொடுக்கணும்னா இன்ஃபினிட்டி தாங்க கொடுப்பேன். இதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா படையப்பாங்கிற படம் சும்மா இல்லைங்க, அது ஒரு பெரிய விஷயம். அன்னைக்கு இருந்த சமயத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். இது வந்து கேஎஸ் வைகுமரோட 2வது கூட்டணி. இதுக்கு முன்னாடி முத்து முடிச்சுட்டு வந்திருப்பாரு. நீங்க முத்துவோடைய ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இந்த படத்துல அங்கங்க வச்சிருப்பாங்க. அதெல்லாமே படத்துல வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு தலைவரோட பர்த்டே, அதுக்கு தலைவருக்கு நீங்க ஒரு வாழ்த்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஏன் தலைவன் என்னைக்குமே தமிழ்நாடு மக்களோட மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்கிற ஒரே தலைவன் என் தலைவன். என்னைக்குமே பல்லாண்டு நீரோடி வாழணும். தலைவா சூப்பர் ஸ்டார் அவர்களே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.